இது நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்துடலாம். பாட்டி பண்ணுறது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. விஜய் காவேரியை பிரிக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய ட்ராமா பண்ணி விஜய் இங்கே கூட்டிகிட்டு வந்ததை விஜய் காவேரி சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பாட்டி ரொம்ப திட்டுவாங்க காவேரியை, நீ எதுக்கு இங்கே வந்த, உன்னால தான் வந்து என் பேரன் வந்து என்னை விட்டு பிரிஞ்சுட்டான், நீங்கள் இருக்கவே கூடாது, உன்னை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரி இருந்துட்டு பாட்டி ஏன் பாட்டி இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் உங்களை எதுவுமே பண்ணிட மாட்டேன், நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்கள் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிறேன், ப்ளீஸ் இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சித்தி சொல்லுவாங்க, என்ன காவேரி அவங்கக்கிட்ட போய் பதிலுக்கு பதில் பேசிகிட்ருக்க, அவங்க தான் உடம்பு சரியாமல் இருக்காங்கல்ல, ஹாலுசினேஷனில் இருக்காங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னல, அந்த பயத்தில் தான் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ன மாதிரி சித்தி வெடுக்குன்னு சொல்லுவாங்க. உடனே விஜய், ஏன் சித்தி அவளுக்கு எதுவும் தெரியாது, அவள் சமாதானப்படுத்தணுங்கிறக்காக தானே இப்படி சொல்கிறா, காவேரி கொஞ்சம் நீ அமைதியாரு, பாட்டி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்காங்க, அதனால தான் இப்படி பேசுகிறாங்க, கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு ஹர்ட் ஆகும் தான், பட் சாரி காவேரி நீ கொஞ்சம் வெளியில் இரு அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க. சரி விஜய் எனக்கு புரியுது, நான் ஒரு 5 மினிட்ஸ் வெளியில் வெயிட் பண்ணுறேன், பாட்டிக்கு என்னன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு காவேரி வெளியில் நின்றுட்டுருப்பாங்க. உடனே விஜய் பாட்டிக்கிட்ட பேசுவார், ஏன் பாட்டி இப்படிலாம் பேசுகிறீங்க, காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால்ல, காவேரி வயிற்றில் குழந்தை வளருதில்ல, உங்களுக்கு பேரனோ பேத்தியோ வேணும்னு இவ்வளோ நாள் ஆசையாக இருந்தீங்கல்ல, இப்போ காவேரியே உங்களை தேடி வந்திருக்கா, ஆசையாக ஓடி வந்திருக்கா, காவேரி நீங்கள் ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க, உங்களுக்கு என்னோட ஞாபகம் இருக்கும் போது ஏன் காவேரி ஞாபகம் மட்டும் இல்லாமல் போச்சு, எனக்கு ஒரு குழந்தை வரப்போகுது, அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ன மாதிரி சொல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், உனக்கு குழந்தையெல்லாம் வேண்டாம், நீ மட்டும் எனக்கு இருந்தேன்னா போதும், எனக்கு வந்து உன் பொண்டாட்டி வேண்டாம், உன் குழந்தை வேண்டாம், யாரும் வேண்டாம், என் விஜய் மட்டும் என் கூட இருந்தானா எனக்கு அதுவே போதும், எல்லாரும் சேர்ந்து என்னையும் உன்னையும் பிரிக்க பார்க்குறாங்க, நான் இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன், அந்த காவேரியா அவள் மட்டும் என் கண்ணு முன்னாடி வந்தானா நான் எங்கேயாவது போயிடுவேன், நான் ஏதாவது பண்ணிக்குவேன், நான் செத்துருவேன் விஜய், அந்த காவேரியை வந்து என் கண்ணு முன்னாடியே நீ கூட்டிகிட்டு வராத, அவளை வெளியில் போ சொல்லு, அவளை துரத்தி விடு இந்த வீட்டிலேருந்து, அவள் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனை நடக்குது அப்படின்ன மாதிரி சொல்லு. ஐயோ என்ன பாட்டி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் சாதாரணமாக இப்படி பேசுவீங்கன்னு பார்த்தா இவ்வளோ வெக்ஸாகி பேசிகிட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகாமல் இருங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்கனாலே சரியாயிடும், ப்ளீஸ் ஓவர் திங்க் பண்ணாதீங்க பாட்டி அப்படின்ன மாதிரி சமாதானப்படுத்தி பாட்டியை தூங்க வச்சுட்டு வெளியில் போயிடுவார். கொஞ்ச நேரம் தனியாக உட்காந்து ரொம்ப யோசிப்பார், ஏன் பாட்டி இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு தெரியலையே, இந்த அளவுக்கு காவேரி மேலே அவங்களுக்கு என்ன தான் கோவம், ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல, என்கிட்ட நார்மலாக தானே பேசுகிறாங்க, பட் காவேரி மேலே மட்டும் ஏன் இவங்களுக்கு இந்த அளவுக்கு வெறியான கோவம் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். கரெக்டாக வந்துட்டு தாத்தா வந்து விஜய்கிட்ட பேசுவார். விஜய், என்ன விஜய் ரொம்ப யோசிச்சுட்ருக்க, பாட்டி இப்படி தாண்டா பண்ணிகிட்ருக்கா 2 நாளும், நானும் ப்ரெஷர் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சேன், பட் ரொம்ப வந்துட்டு மூட் ஸ்விங் ஆகி அதை இதையும் யோசிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கா, உன் சித்தி தான் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா, என்னாலேயே அவளை சமாளிக்கவே முடியல, அதனால தான் உன்னை கூப்பிட்ட விஜய், அவளுக்கு வந்து இந்த வளகாப்பு வேற பண்ணலையா, வளகாப்பு பண்ணணும்னு சொல்லி நீ வளகாப்பும் பண்ண விடலை, அதுக்கப்புறம் நீ இங்கே வரதும் இல்லையா, அதெல்லாம் யோசித்து ரொம்ப வந்துட்டு சங்கட்டமாயிட்டா போல இருக்குது, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, காவேரி இங்கே வாமா அப்படின்ன மாதிரி தாத்தா கூப்பிடுவார். பாட்டி பேசுனதை நினச்சி எதுவும் வருத்தப்படாதம்மா, அவள் ஏதோ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கா, மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன், விஜய் இவ்வளோ நாளாக அவங்க பாட்டி விட்டு பிரிஞ்சதே கிடையாது, விஜய்க்கு ஏதாவது ஒன்றுனா அவனால் தாங்கிக்கவும் முடியாது, அந்த அளவுக்கு பாசமாக வளர்த்திட்டா, அந்த பாசத்தில் தான் அவள் இப்படிலாம் பேசிட்டா, உன் மேலே எந்த கோவமும் கிடையாது, நீ வந்து வராமையே இருந்தியா, விஜயும் இந்த பக்கம் வராமையே இருந்ததுக்கு அவள் ரொம்ப யோசித்து நீ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு மைண்டு செட் ஆகிருக்குது, அதோட பின்விளைவு ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் தான் அவள் இப்படி பேசிகிட்டு இருக்கா, சீக்கிரமாக குணப்படுத்திடலாம், இது பெரிய வியாதியெல்லாம் கிடையாது, ஒரு வாரத்துக்கு இப்படி பேசிகிட்டு இருப்பான், அதுக்கப்புறம் விஜய் கூடவே இருந்தானா சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து காவேரி கிட்ட சொல்லுவாங்க. ஐயோ தாத்தா, அது எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, பாட்டி இந்த மாதிரி பார்க்கும்போது தான் எனக்கு சங்கட்டமாக இருக்குது, எப்படிலாம் இருந்தாங்க பாட்டி, இப்போ என்னையே ஞாபகம் இல்லாமல் பேசுகிறாங்க பாருங்களேன், எனக்கு அதை யோசிக்கும் போது தான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, மற்றபடிக்க பாட்டி என்னை எவ்வளோ திட்டினாலும் சரி அடித்தாலும் சரி அதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன், பாட்டிக்காக அதெல்லாம் நான் சகிச்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு நீ சகிச்சுக்குவ காவேரி, எனக்கு தான் ரொம்ப சங்கட்டமாக இருக்குது, உன்னை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கணும், உனக்கு எந்த கவலையும் கொடுக்கக்கூடாது, எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாது, நீ உன்னை கல்யாணம் பண்ணதுலேருந்து நிறையா பிரச்சனையும் நிறைய கவலையும் கொடுத்துட்டேன், இனிமேலாவது சந்தோஷமாக பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் உன் கூடவே வந்திருந்தேன், இப்போ பார்த்தா இப்படி ஒரு பிரச்சனை வருது, என் லைஃப்பில் ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோன்னு தெரியல, சாரி காவேரி உன்னை ஹர்ட் பண்ணதுக்கு, எங்கள் பாட்டியும் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக உனக்கு மனசளவில் ஹர்ட் ஆகாமலாம் இருக்காது, என்ன யாராவது இப்படி சொன்னால் கூட எனக்கு கண்டிப்பாக ஹர்ட் ஆக தான் செய்யும், மன்னிச்சிரு காவேரி அப்படின்ன மாதிரி விஜய் சொல்லுவார். உடனே தாத்தா, நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் காவேரி, இந்த மாதிரி மாசமாக இருக்க பிள்ளைய நல்லா பார்த்துக்கணும், எங்களுக்கு அதுக்கு தான் முடியல, அதுவும் போக இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரும்போதுனா
நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல, என்ன சொல்கிறதுனும் தெரியலன்னு சொல்லிட்டு தாத்தா அங்கேருந்து நகர்ந்துருவார். உடனே சித்தி வந்து விஜய் கிட்ட சொல்லுவாங்க, விஜய் தயவு செய்து காவேரி வந்து இப்போதே அவங்க அம்மா வீட்டிலே இருக்கட்டும். பாட்டி வந்து காவேரியை பார்த்தாலே ரொம்ப சங்கட்டமாகறாங்க, டிஸ்டர்ப் ஆகுறாங்க. இப்போதைக்கு நீ மட்டும் பாட்டி பக்கத்திலே இருப்பா. ஏன்னா வந்து காவேரியை பார்க்கும்போது அவங்களுக்கு திருப்பி வந்து ஃப்ளக்சுவேஷன் அதிகமாகி ஹாலுசினேஷனில் வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கண்டிஷன்ஸ் வந்து சிவியராகவே விடக்கூடாது. நம்ம அவங்கள எவ்வளோ சீக்கிரம் நார்மல் ஆக்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஏன்னா அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி ஏதாவது புலம்ப ஆரம்பித்து அது சிவியர் கண்டிஷனுக்கு போயிடுச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாயிரும். அவங்களோட மெமரி எல்லாம் வந்துட்டு இப்படியே போயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. தயவு செய்து நீ தப்பாக நினச்சிக்காத காவேரி. உன் அம்மா வீட்டிலே கொஞ்ச நாளைக்கு இருக்க முடியுமா? பாட்டி சரியாகிற வரைக்கும். பாட்டி குணமானதுக்கப்புறம் ஒன்று நீ இங்கேயே வந்துரு, இல்லைன்னா வந்து விஜய் கூட உன் கூடவே வந்திருக்கட்டும். நாங்கள்லாம் எதுவும் சொல்ல மாட்டோம். இப்போ சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு நீதாம்மா முடிவெடுக்கணும் அப்படின்ன மாதிரி சித்தி சொல்ல, ஐயோ சித்தி, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, விஜய் இங்கேயே இருக்கட்டும். எனக்கு என்ன, பாட்டி பக்கத்தில் நானுமே இருந்து கவனிச்சுக்கிட்டேன்னா எனக்குமே கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். பாட்டியை கவனித்த மாதிரியும் இருக்குன்னு தான் யோசித்தேன். மற்றபடிக்கு என்னை கேர் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் விஜய் வேணுங்கிறதெல்லாம் கிடையாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, என்ன காவேரி சொல்கிற, நீ எப்படி பார்த்துக்குவ? சித்தி உங்களுக்கு சுச்சுவேஷன் புரியலையா? ஏற்கனவே கங்கா அங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அத்தை ஒரு ஆள் தான் இருக்காங்க. அத்தை வந்து பாட்டியை பார்த்துக்குவாங்களா, கங்காவை பார்த்துக்குவாங்களா, இல்லை காவேரியை பார்த்துக்குவாங்களா? எல்லாரும் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. பத்தாத குறைக்கு குமரன் வேற மலேசியா போயிட்டாரு. இப்போ யாருமே அங்கே கிடையாது. அவங்க வீட்டில் ஆம்பளை துணைன்னு யாருமே கிடையாது. இவங்க எல்லாருமே எப்படி சமாளிப்பாங்க? நான் எப்படி இங்கே வந்து இருக்க முடியும்? அட்லீஸ்ட் காவேரி வந்து இங்கே இருந்தாலாவது அங்கே அத்தை வந்து கங்காவை பாட்டியெல்லாம் பார்த்துக்குவாங்க. ஆல்ரெடி அவங்க அப்படி தான் இருந்தாங்க. குமரன் சப்போர்ட்டிவாக இருந்தார். பட் காவேரி நாங்கள் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு நான் இங்கே தனியாக இருக்க முடியாத அத்தை. பாட்டி அப்படி தான் பேசுவாங்க, பட் சரியாயிடுவாங்க. காவேரி நீ இங்கே இரு, நம்ம என்னங்கிறத மேற்கொண்டு பார்த்துக்கலாம் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே சித்தி சம்மந்தமே இல்லாமல் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போவாங்க. உடனே விஜய் யோசிக்க ஆரம்பிச்சிருவார். ஏன் இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? இவங்க பாட்டிக்காக வந்துட்டு காவேரி இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் காவேரி இங்கே தான் இருக்கணும் அப்படின்றத நான் சொன்னதில் இவங்களுக்கு என்ன கோவம்? ஏன் இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு போகிறாங்கன்னு தெரியலையே. இவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன யோசிக்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை அப்படின்ன மாதிரி மைண்டை போட்டு விஜய் குழப்பிட்டுருப்பார். உடனே அந்த டைமில், காவேரி நீ அந்த ரூமில் தூங்கிக்கோ, நீ கொஞ்சம் ஏதாவதுனா கூப்பிடு, டிஸ்டர்ப் இல்லாமல் நீ அங்கேயே தூங்கு, நான் பாட்டி பக்கத்துலேயே தூங்கிக்கிறேன் இன்றைக்கி ஒரு நாள். என்ன தான் வந்துட்டு பாட்டி பண்ணுறாங்கங்கிறது எனக்கு அப்போ தான் தெரியும். அப்போ தான் டாக்டர்கிட்ட அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி எந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கலாம், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஃபர்தராக யோசிக்க முடியும். உனக்கு ஒன்றும் பயம் இல்லையே அப்படின்ன மாதிரி கேட்க, என்ன விஜய் கேட்குறீங்க? இது நான் இங்கே என்ன புதுசாக நான் வந்திருக்கேன்? இது நம்ம வீடு தானே, இவ்வளோ நாள் நான் இங்கே தானே இருந்தேன், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு காவேரி வந்து அந்த ரூமுக்கு போய் தூங்கிடுவாங்க. உடனே விஜய் வந்து பாட்டி பக்கத்தில் படுத்துட்டு, பாட்டி ஏன் பாட்டி உங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி ஆச்சு, நல்லா தானே இருந்தீங்க அப்படின்ன மாதிரி கேட்க, இல்லை விஜய், நீ என்னை விட்டு போயிட்டே இல்லை, அதுலேருந்தே தான் நான் இப்படி ஆகிட்டேன். இனிமேல் நீ போகமாட்டேல்ல, என் பக்கத்துலேயே தானே இருப்பேன் அப்படின்ன மாதிரி கேட்க, இனிமேல் நான் உங்கள் பக்கத்துலேயே தான் இருப்பேன், நான் எங்கேயுமே போகமாட்டேன் பாட்டி, நீங்கள் இப்படிலாம் யோசிக்கக்கூடாது. அதுவும் போக என்னோடய ஒய்ஃப் தான் காவேரி, நீங்கள் காவேரியெல்லாம் இப்படி பேசுகிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என் பாட்டினா எனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணவே மாட்டாங்க. இனிமேல் நீங்கள் காவேரியை திட்ட மாட்டீங்கல்ல அப்படின்ன மாதிரி கேட்க, உடனே பாட்டி திரும்பி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. காவேரி வார்த்தையே என்கிட்ட யூஸ் பண்ணாத, காவேரி பற்றி எதுவுமே என்கிட்ட பேசாத, அவள் இந்த வீட்டிலேருந்து போயிட்டாளா இல்லையா அப்படின்ன மாதிரி கேட்க, போயிட்டா பாட்டி போயிட்டா, நீங்கள் எதுவும் பதட்டப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, காவேரி இங்கே இல்லை அப்படின்ன மாதிரி சொல்ல, இனிமேல் காவேரி என் வீட்டுக்கு வரவே கூடாது, காவேரின்ற ஒருத்தி உங்கள் லைஃப்பில் இருக்கவே கூடாது அப்படின்ன மாதிரி சொல்ல, பாட்டி உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லை, எனக்கு கோவம் வருது, நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க. காவேரி என் ஒய்ஃபு, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவள் வயிற்றில் வளர்றது என் குழந்த, நாளைக்கே வந்துட்டு அவளுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் இங்கே தான் ஒரே வீட்டில் இருக்க போகிறோம், ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ன மாதிரி கேட்க, இல்லை விஜய் வேண்டாம், உனக்கு காவேரி வேண்டாம், காவேரி வயிற்றில் வளர்கிற குழந்தையும் வேண்டாம், எனக்கு நீ மட்டும்தான் வேணும் அப்படின்ன மாதிரி சொல்ல, பாட்டி நீங்கள் கொஞ்சம் தூங்குறீங்களா, காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தூங்கிடுவார். தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருப்பாரு. பாட்டி அதே சமயத்தில் கவனிச்சிட்ருப்பாரு. ஏன் பாட்டி இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் தூங்கிட்ட மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சித்தி உள்ளே வருவாங்க. சித்தி உள்ளே வந்து பாட்டிக்கிட்ட பேசுவாங்க. என்னம்மா இப்போ ஓகேவா, நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடந்துருச்சு, ஆனால் ஒரே ஒரு சிக்கல் ஆயிருக்குமா அப்படின்ன மாதிரி கேட்க, மெதுவாக பேசுடி, விஜய் தூங்கிட்டானான்னு தெரியல, அவன் ஒரு வேளை முழிச்சுக்கிட்டு கேட்டுட்டு இருக்க போகிறான் அப்படின்ன மாதிரி சொல்ல, இல்லை அவன் தூங்கியிருப்பான், அதுவும் போக உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமாம்மா, காவேரி இங்கே தான் இருக்கா,
அவங்க விஜயோட ரூமில் தான் வந்துட்டு காவேரியை படுக்க வச்சுருக்கான். விஜய் என்கிட்டே சொல்கிறாமா காவேரி இனிமேல் இங்கே தான் இருப்பான், அங்கே வந்துட்டு கங்காவை பார்த்துக்கிறக்கு அவங்க அம்மா வேணும், அந்த குமரன் பையன் வேற மலேசியா போயிட்டானாமா, அவங்க வீட்டில் யாருமே இல்லையாம்மா, காவேரி இங்கே தான் இருக்க போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். நீ தான் நாளைக்கு ஏதாவது பேசி காவேரி வந்து இந்த வீட்டிலேருந்து அனுப்புறதுக்காக எல்லாமே பண்ணணும். இன்னும் வந்துட்டு நீ நல்லா காவேரியை பேசி திட்டினா மட்டும்தான் அவள் இந்த வீட்டிலேருந்து போவா. நீ டைரெக்டாக வந்துட்டு காவேரி கிட்ட பேசு, விஜய் கிட்ட எதுவுமே பேசாத. காவேரி வந்து எந்த அளவுக்கு வந்து பயப்படுறாளோ அப்போ தான் வந்துட்டு இந்த வீட்டிலேருந்து அவள் கிளம்புவா. அவள் குழந்தை ஏதாவது பண்ணுற மாதிரி நீ ட்ரை பண்ணு, அப்படிலாம் பண்ணும்போது தான் காவேரி வந்து விஜய் விட்டுட்டு இங்கேருந்து போவா, அவங்க அம்மா வீட்டில் போய் இருக்கிறதுக்காக நினைப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சரி நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக விஜய் வந்து ப்ளூடூத் ஹெட்செட் வந்து காதில் மாட்டியிருப்பார். அவருக்கு எதுவுமே காது கேட்காது. பட் காவேரி வந்துட்டு வெளியில் நின்றுட்டு இருந்துட்டு எல்லாத்தையுமே கேட்டுருவாங்க. விஜய் பார்க்குறக்காக ரூமுக்கு வெளியில் வருவாங்க. வெளியில் வரும்போது தான் பாட்டியும் சித்தியும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே காவேரி கேட்டுருவாங்க. காவேரி நினச்சிக்குவாங்க விஜய் எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காருன்னு. பட் விஜயோட காதில் வந்து ஹெட்செட் இருந்ததை காவேரியும் நோட் பண்ண மாட்டாங்க. அப்படியே ரூமுக்கு கிளம்பி போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காலையில் விடிஞ்சதுமே வந்துட்டு விஜய் வந்து காவேரி கிட்டே பேசுவார். காவேரி நல்லா தூங்குனியா, இல்லை ஓகே தானே, நைட்டு நல்லா தூக்கம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஓகே தாங்க, நைட்டு உங்களுக்கு சித்தி நம்ம ரூமுக்கு வந்தாங்கல்ல, பாட்டிக்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்கள்ல, நீங்கள் அதெல்லாம் கேட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை காவேரி, நான் ஹெட்செட் மாட்டியிருந்தேன்னா பாட்டி வேற கொஞ்சம் புலம்பிக்கிட்டே இருந்தாங்க, அதெல்லாம் கேட்டு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக ஆயிடுச்சு, அதனால் ஹெட்செட் போட்டுட்டு நான் தூங்கிட்டேன். ஆமாம் என்ன ஆச்சு, சித்தியும் பாட்டி என்ன பேசினாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைங்க ஒன்றும் இல்லை, சாதாரணமாக தான் வந்தாங்க சித்தி உங்கள் ரூமுக்கு, நான் நினச்சேன் ஏதாவது உங்ககிட்ட பேச வந்தாங்களோன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லிடுவாங்க. உடனே காவேரி மனசுக்குள்ளே நினைப்பாங்க, நம்ம எதுக்கு இப்போ சொல்லணும், அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியுது, இதெல்லாம் விஜயே தெரிஞ்சுக்கணும், நம்ம தேவையில்லாமல் இதெல்லாம் போய் சொல்ல போய் காவேரி தான் எல்லாமே பண்ணிட்டான், குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக காவேரி இந்த மாதிரி நடந்துக்கிட்டா, பாட்டிக்கு சப்போஸ் ப்ரெஷர் உண்மையாலுமே அதிகமாச்சுன்னா பாட்டிக்கு எல்லா பிரச்சனைக்கும் காவேரி தான் காரணம் எல்லாரும் சொல்லிடுவாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்ன மாதிரி காவேரி யோசிப்பாங்க. உடனே காவேரியே விஜய் கிட்ட கேட்பாங்க, விஜய் நான் வந்து அம்மா வீட்டிலே போய் இருக்கேன், நீங்கள் இப்போதைக்கு இங்கேயே இருங்க, பாட்டிக்கு குணமாகிற வரைக்கும் நீங்கள் பாட்டி கூடயே இருந்து பார்த்துக்கோங்க, நான் வேணால் அங்கே போயிடுறேன் அப்படின்ன மாதிரி கேட்க, இல்லை காவேரி இந்த சுச்சுவேஷனில் நீ அங்கே போனேன்னா கரெக்டாக இருக்காது, அங்கே எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு அத்தனால கண்டிப்பாக முடியாது, அது போக இப்போல்லாம் அடிக்கடி உனக்கு ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்குது, ப்ரெக்னென்சி டெலிவரி நெருங்க வந்துட்டு அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும், உனக்கு கேரிங்கும் அதிகமாக தேவைப்படும், அங்கே கங்காவும் இருக்காங்க, நம்ம அதையும் யோசிக்கணும்ல, வேண்டாம் இங்கே இரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை விஜய் நான் போகிறேன் போய் சமாளிச்சுக்கிறேன், நீங்கள் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் இங்கே இருங்க, பாட்டி கூட இருந்தீங்கன்னா பாட்டிக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும், அதுக்கப்புறமா வாங்க, ஒரு வாரம் நான் சமாளிக்கிறதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜயும் சரி காவேரி ஒரு 2 டேஸ் மட்டும் நீ அங்கே போயிரு, அதுக்கப்புறமா நானே வந்து உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு காவேரி வெளியில் வருவாங்க. அந்த டைமில் வேணுனே பாட்டி வந்து காவேரி கிட்ட, ஏன் நீ இன்னும் போகலையே அந்த வீட்டிலேருந்து, நீ முதல்ல வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கையை இழுத்துட்டு வந்து வெளியில் தள்ளி விடுவாங்க. அதை பார்த்துட்டு விஜய்க்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிரும். பாட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஓகே, பட் இதுக்காக காவேரி இந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படுத்துறதெல்லாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது, ஏன் பாட்டி இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கத்த, உடனே சித்தி ஓடி வந்து, ஏன் விஜய் பாட்டிக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு தெரியுதுல்ல, காவேரி தான் உன்னை பாட்டிக்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான்னு நினச்சிட்டு இருக்காங்க, அதனால தான் காவேரி கிட்ட இப்படி நடக்கிறாங்க, அது புரியாமல் நீ பாட்டியவே இப்படி கத்துனேன்னா திரும்பி அவங்க கோவத்துலேயும் பதட்டத்துலேயும் அவங்களுக்கு கண்டிஷன் சிவியர் ஆயிரும், இதெல்லாம் நீ கண்டுக்காத, முதல்ல காவேரியை போய் வீட்டில் விட்டுட்டு வா, அதுக்கு தான் நான் நேற்றுக்கே உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்ற மாதிரி சித்தியும் சொல்லுவாங்க. உடனே விஜய் சரி நான் காவேரி அங்கேயே விட்டுட்டு வரேன், நீங்கள் எல்லோரும் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல, பாட்டிக்கு திடீர்னு ஏன் இப்படிலாம் ஆச்சுன்னு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியல, காவேரியே சொல்லிட்டா நான் அங்கே போய் இருக்கேன்னு அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு ஒரு 1 hour டைம் கொடுங்க, நான் போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு காவேரியை கொண்டு போய் வீட்டில் விடுறதுக்காக போவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவார், காவேரி ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல, திடீர்னு பாட்டிக்கு ஏன் இப்படி வந்து ஹாலுசினேஷன் ஆச்சு, எல்லாமே மறந்து போச்சு, இன்னும் அவங்க இந்த அளவுக்கு வெறுக்கிறதுக்கான ரீசன் எனக்கு சுத்தமாக புரியல, இருந்தாலும் அவங்க என் மேலே ரொம்ப பாசமாக வளர்த்திருக்காங்க, நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு காரணமே பாட்டி மட்டும்தான், பாட்டியும் தாத்தாவும் இல்லைன்னா எதுவுமே நடந்திருக்காது, நானே இப்படி உருவாயிருந்திருக்க மாட்டேன், அம்மா அப்பா இல்லாத சமயத்தில் ஒரு அம்மா அப்பாவாக இருந்தது வளர்த்துனது எல்லாமே அவங்க தான், இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக நான் கூட இருந்ததே ஆகணும், ஒரு 2 days மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ காவேரி, நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நீயும் சரி கங்காவும் சரி நம்ம வீட்டில் யாருமே சரி வெளியில் வந்துடவே கூடாது, எந்த ஒரு பிரச்சனைனாலும் நீ எனக்கு கால் பண்ணி சொல்லி, ஏதாவது வேணும்னா கூட யாராவது கூட போயிட்டு வா, தனியாக போயிடாத, ரொம்ப சேஃபாக இருக்கணும், பசுபதி வந்து எதையுமே மறந்துருக்க மாட்டான், அவனால் எப்போ என்ன நேரத்துக்கு எந்த பிரச்சனை வரும்னு சுத்தமாக தெரியாது, அதனால் நம்ம தான் சேஃபாக இருக்கணும் அப்படின்ன மாதிரி சொல்லு,
என்னங்க திடீர்னு நீங்கள் பசுபதி பற்றி பேசுகிறீங்க? அவன்லாம் நம்மளை பற்றி மறந்துட்டு அவன் அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல, இல்லை காவேரி, அவன் கண்டிப்பாக அந்த மாதிரி மறக்கக்கூடிய ஆள் கிடையாது. அவனை நான் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே சமயத்தில் நீயும் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். அவன் எதுவும் பண்ணிடுவான்னு நான் சொல்லலை, நீ பதட்டப்பட வேண்டாம். கங்காகிட்டேயும் போய் இந்த மாதிரிலாம் எதுவும் பசுபதியை பற்றி பேசிகிட்டு இருக்க வேண்டாம். அவன் எப்போ என்ன பண்ணுவான்னு தெரியாது. அதுக்காக சேஃபர் சைடு நம்ம செக்யூராக இருந்துக்கணும். எக்காரணத்தை கொண்டும் தனியாக போயிடாதீங்க, சேஃப்டியாக இருங்க. ஏதாவதுனா எனக்கு இம்மீடியட்டாக கால் பண்ணு. முடிஞ்ச வரைக்கும் பாட்டிக்கு குணமானதுக்கப்புறம் அத்தை, கங்கா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு குமரன் வர வரைக்கும் நம்ம இங்கேயே இருந்துக்கலாம். அதுதான் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஐடியாவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி விஜய் காவேரி கிட்ட சொல்ல, உடனே காவேரி நினைப்பாங்க, உங்கள் பாட்டியை பற்றியும் சித்தியை பற்றியும் தெரியாமல் நீங்கள் இதெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க. நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க விஜய் சீக்கிரமாக. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேச மாட்டீங்க அப்படின்ற மாதிரி காவேரி யோசிப்பாங்க. உடனே விஜய், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க காவேரி, சேஃபாக இரு, பத்திரமா இரு. ஏதாவதுனா எனக்கு இமீடியட்டாக கூப்பிட்டு நான் அத்தைக்கிட்டையும் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு காவேரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க.